வேர்ல்டோட எக்கனாமி அப்படின்றது பயங்கரமா மோசமான நிலைமை போயிட்டு இருக்கு. ஹாங்காங் சைனாவோட ஸ்டாக்ஸ் கம்மியாயிடுச்சு. அதே சமயம் நியூசிலாந்துல ஸ்டாக்ஸ் கம்மியாயிடுச்சு. யூரோப்ல கேஸ் பிரைஸ் அதிகமாயிடுச்சு. க்ரூட் ஆயில் முக்கியமா $100 ரீச் ஆயிடுச்சு. ஸோ எக்கனாமிக் கிரைசிஸ் வரத்துக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுக்கு மத்தியில மார்ச் 10 நாளைக்கு இந்தியா இந்த ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ், அது மட்டும் இல்லாம கேஸ் பிரைஸ் ஹைக்கு, அப்புறம் பெட்ரோல் பிரைஸ் ஹைக்கு, இதை பத்தி ஒரு தீவிரமான டிஸ்கஷன் பண்றதுக்காக நாளைக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க மார்ச் 10. ஸோ இதுக்கு மத்தியில மிடில் ஈஸ்ட் கான்ஃபிளிக் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குங்க. நேத்திக்கு டெஹ்ரான்ல ஒரு பயங்கரமான ஆயில் ஸ்டோரேஜை இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா சேர்ந்து தாக்குதல் நடந்த மாதிரி நீங்க நிறைய வீடியோ சர்க்குலேட் பண்ணி பார்த்துருக்கலாம். அப்படி எரியுது. அங்க 1 கோடி மக்கள் இருக்காங்களாம், வாழ்றாங்களாம். நிறைய பேருக்கு கண்ணெரிச்சல், மூச்சு திணறல்னு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ லீடர்ஸ் யாருமே ஒரு சால்வ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போறதுக்கு ஐடியாலஜியே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த சைட்ல ட்ரம்ப் எப்படி இருக்காருன்னா, உலகம் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை, ஆயில், க்ரூட் ஆயில், கேஸ் எந்த பிரைஸ் ஏனாலும் எனக்கு கவலை இல்லை, ஈரானை நாங்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சவுதி அரேபியா எம்பசியில, யுஎஸ் எம்பசியில இருக்கவங்க எல்லாருமே இமிடியேட்டா அமெரிக்காவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. இது ஒரு சைடு இருக்கும்போது யுஏஇ கவர்மெண்ட் ஈரான் பண்ண ஸ்ட்ரைக்கை ஒரு வீடியோவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கண்டினியூஸா 12 அட்டாக்ஸ் மிசைல்ஸ்ல வந்தது. ஏன் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா, முந்தானிதி தான் ஈரான் நாங்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் அட்டாக் பண்ண மாட்டோம், மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இப்ப திருப்பி ஈரான் அதுல கையில எடுத்திருக்கிறத அவங்க சுட்டி காட்டுறாங்க. சோ இதுக்கு மத்தியில ஈரானோட புது தலைவர், அதாவது இதுக்கு முன்னாடி இறந்த கமேனி அவர்களோட பையன் மொஜிடபா கமேனி, அவரை லீடரா உருவாக்கி இருக்காங்க. நாளைக்கு அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சவுதி, யுஏஇ, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி எல்லாரும் சேர்ந்து ஈரானுக்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ராங்கா வார்னிங் கொடுத்துருக்காங்க. G7 இந்த உலக லெவல்ல எக்கனாமிக் கிரைசிஸ் இல்ல பிரச்சனை பயங்கரமா ஆகும்போது இவங்க டிஸ்கஸ் பண்ணி ரிசர்வ்ல இருக்க ஆயில்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. டர்க்கியை அட்டாக் பண்ணிருக்காங்க. அதாவது இது இஸ்ரேல்ல டெல் அவீவ் அப்படின்ற பகுதியில ஆயில் ரிசர்வ் இருக்க ஏரியால ஈரான் திருப்பி அட்டாக் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது, ஈரான் இஸ் நாட் ஷார்ட் ஆஃப் மிசைல்ஸ், நாட் ஷார்ட் ஆஃப் அட்டாக். இந்தியாவோட டிப்ளமேட் ஜெய்சங்கர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இத பேச்சுவார்த்தையில நாங்க உள்ள வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய நாடுகளும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சைனா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, சப்போஸ் இப்போ ஈரான்ல புதுசா எலெக்ட் பண்ணப்படுற லீடர் அவரோட பையன் மொஜ்டபா கமேனியை அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா நாங்க ஸ்ட்ராங்கா அகைன்ஸ்டா நிப்போம் அப்படின்னா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. எல்லாரோட அத்தியாவசிய தேவைகள், ஏன் நான் பேசிட்டு ஒரு இன்டர்நெட் சார்ஜ், இந்த லைட்டிங், இந்த கரண்ட், இந்த ஏசி, எல்லாத்துக்கான இந்த பவர் எல்லாமே ரேட் ஏறும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு கார்த்திக் ரவிச்சந்திரன் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.